எல்லாமே ஏன் தப்பு தான். லாபம் அதிகமா வந்து சீக்கிரமா நம்ம முன்னேறணும்னு நான் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணிட்டேன். ஆனா இது இவ்ளோ பெரிய பிரச்சனையாகும்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. ஏன்பா திரு, இதுக்காகவா மருமகளை வீட்டை விட்டு அடிச்சு வரட்ட பார்த்த? வியாபாரத்தை பத்தி அவளுக்கு என்னப்பா தெரியும்? ஏதோ தப்பு நடந்துருச்சு. அவளுக்கு என்ன ஹோட்டல் தொழில முன் அனுபவம் இருக்கா என்ன? அப்பா ஒரு நிமிஷம் இருங்கப்பா. திரு, உண்மையாவே நீ இந்த விஷயத்துக்காக தான் கீர்த்தி மேல கோவப்பட்டியா? நீ இப்படி சாதாரண விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுற ஆளே இல்லையடா. இது பாரு, வேற எதுவா இருந்தாலும் அதை இங்கேயே இப்பவே எங்க எல்லார்கிட்டயும் சொல்ற. திரு, சொல்லுடா, அவ சொல்றது உண்மையா? உன்கிட்ட இருந்து இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏண்டா, 1000 இருக்கட்டும், நீ அவ தாலி கட்டி கூட்டிட்டு வந்த பொண்டாட்டி. தொழில ஒரு லாப நஷ்டம் வருதுங்கிறதுக்காக அவளை நீ விட்டு கொடுத்துருவியா? ஏண்டா, பொறுமையா சொல்லி புரிய வச்சா அவ புரிஞ்சுக்க போறா. இல்ல நீ ஹோட்டலுக்கு வராத, வீட்லயே இருந்துக்கோன்னு சொன்னா அவ வராம வீட்லயே இருந்துக்க போறா. இந்த ஒரு விஷயத்துக்காக நீ அவகிட்ட இப்படி நடந்துக்கிட்டது கொஞ்சம் கூட சரியில்லடா. ஏன்பா, எல்லாருக்கும் புத்தி சொல்றவன் நீயே இப்படி தடுமாறி போனா என்ன அர்த்தம்? சரி விடு. அதான் இப்போ உனக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சுல, இனிமே எல்லாத்தையும் நீயே பொறுப்பா பாத்துக்கோ, அவ்வளவுதானே? மாப்ள, இதுக்கு போய் இவ்வளவு டென்ஷன் ஆகுற? மாமா மாதிரி கூலா இரு. கொஞ்சம் எல்லாரும் நிறுத்துறீங்களா? தப்பு பண்ணவங்களை விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு அண்ணனை நிக்க வச்சு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு அண்ணனுக்கு நல்லாவே